வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்மால் சர்க்கஸ் சேனல். குட் மார்னிங் டு எவ்ரிபடி. இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு தேர்வராக நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது தான். ஒன்று எக்ஸாம் வந்து திட்டமிட்ட தேதியில் வைப்போன்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா தள்ளி போகுதுன்னு சொல்லணும். இது ரெண்டுமே இல்லாதனால நமக்கு வந்து அப்பப்போ டைம், நம்மளோட டைம், ஒரு தேர்வரோட டைம் தான் வேஸ்ட் ஆகுது. அது எப்படியும் நம்மளை அறியாமலே ஒரு ஆசிலேஷன் வரதான் செய்யுது. கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு அந்த எண்ணம் வரதான் செய்யுது. இது வந்து எல்லாருக்கிட்டுமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நமக்கு வந்து தள்ளி போனால் நல்லாயிருக்குமே அப்படின்னு எண்ணம் வரும்போது தள்ளி போகாதா, அப்போ ஷார்ட் டைமில் படிக்கணுமோ அப்படின்ற அந்த எண்ணம் வந்து கொஞ்ச நேரம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு தான் போகுது. இதனால் வந்து டிஆர்பி வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அதை வந்து விரைவாக சொன்னாங்க அப்படின்னா அது வந்து தேர்வருக்கு வந்து கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு வந்து இந்த தேர்வுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போட்டதுலேருந்தே மன அழுத்தம் வந்து அப்பப்போ உண்டாகிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் சொன்னதை விட முன்னவே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அது ஒரு அழுத்தம். இனி ஒன்று வந்து நமக்கு ஜிகேவும் எஜுகேஷன் சைக்காலஜியும் திடீர்னு இருந்தாப்பில் மாற்றி விட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய அழுத்தம். ஏன்னா நம்ம எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பழசை படிச்சிருப்போம், இது புதுசுங்கும் போது அதை அடாப்ட் பண்ணவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி ஜிகேலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன கடலை விட பெருசாக இருக்குது. அதில் எதை படிக்க எதை விடனே தெரியல, அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து ஸ்டார்டிங்லேருந்தே மன அழுத்தம் தான் சொல்லப்போனால். இப்போ என்ன அப்படின்னா, இந்த கேஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இருக்க டைம் நமக்கும் அப்படி சொல்லி நம்ம படித்தோம். எல்லாருக்கும் என்னவோ அதுதான் நமக்கும் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா டிஆர்பி வந்து அந்த டேட்லேயே தான் வைப்போன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா அதை குறித்து விவாதித்திருக்கோம், அதனால் வந்துட்டு ஆலோசனை நடைபெற்றிருக்குன்றாங்க. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பண்ணும்போது ஒரு தேர்வரோட மனநிலையிலேருந்து யோசித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து தள்ளி போகாதான்றதே தெரியல. தள்ளி போகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படிக்கலாம், தள்ளி போகாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கலாம். இது ரெண்டுமே தெரியாமல் தள்ளி போகாதா அந்த மனநிலை வந்து கொஞ்சம் பயங்கரமான மன அழுத்தம் வந்து உண்டாகுது. ஏன்னா ஆனால் நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து தள்ளி வைக்க சொன்னதாக ஒரு லைன் படித்ததுனால நம்ம மனசு கண்டமணியாக தான் திங்க் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம வந்து நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஏன்னா அதிகாரிகள் தலையீடை விட அரசியல்வாதியோட தலையீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ கல்வித்துறை அமைச்சர் வந்து தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தள்ளி வைக்க வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் டிஆர்பியில் ஹெல்ப்லைன் கால் பண்ணால் இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி எந்த நியூஸும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து எதை எடுக்க எதை விடனே தெரியலை. இதுக்கு வந்து டிஆர்பி தான் வந்து எதுனாலும் என்ன முடிவுனாலும் ஒரு அஃபீஷியலாக ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும்.